வணக்கம்ண்ணே. இன்னைக்கு உங்ககிட்ட கவிதைய பத்தி பேசலாம்னு வந்திருக்கேன். கவிதை அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? வணக்கம் தம்பி. கருத்து, கற்பனை, வடிவம் இவை மூன்றும் சரியான அளவில் கலந்த மொழி ஓவியம்தான் கவிதை என்று நான் நினைக்கிறேன். கவிதைக்கு கருத்து மிகவும் முக்கியம். அக்கருத்தை கற்பனையோடு வெளிப்படுத்தும் போது இனிமை சேர்ந்துவிடும். கருத்தும் கற்பனையும் இணைந்த கவிதை ஓர் அழகான வடிவத்தில் அமையும் போது அற்புத படைப்பாக மலரும். கவிதை என்பது பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அவதாரங்களை எடுத்திருக்கிறது. மரபுக் கவிதையாக ஆரம்பித்து புதுக்கவிதையாக மலர்ந்து இப்போது நவீன கவிதைகளையும் தாண்டி வெவ்வேறு வடிவங்களில் கவிதை உலா வருகிறது. அதைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலக்கண வரம்புக்குள் சிலம்பம் ஆடியது மரபுக் கவிதை. எதுகையும் மோனையும் உவமையும் உருவகங்களும் பின்னி பிணைந்து அழகிய கோலங்களாய் விரிந்தது மரபுக் கவிதை. இலக்கண வரம்புக்குள் சொல்ல நினைத்ததை சொல்ல முடியாமல் போகும் நேரத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாய் நடைபோட்டது புதுக்கவிதை. புதுக்கவிதையில் கூட உவமையும் உருவகங்களும் உள்ளார்ந்து ஒரு நடை கட்டமைப்பும் இருந்தே வந்தது. அந்த கட்டைகளையும் உடைத்து காட்டாறு போல் பொங்கி பரவியது நவீன கவிதை. அதிலும் பல்வேறு புது புது முயற்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. நீங்க எந்த வயசுல கவிதைகள் எடுத்து ஆரம்பிச்சீங்க? கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது ஒரு இனிமையான காலம். மனசுக்குள் கவிதைகள் அரும்பிய மலர்வன காலம். எனக்கு ஒரு 12 வயதிருக்கும். அப்பொழுதே கவிதைகள் எழுத வேண்டும் என்ற துடிப்பு வந்தது. கையில் ஒரு நோட்டு புத்தகத்துடன் எங்கள் வயல்வெளிக்கு சென்று விடுவேன். அங்கே வரப்பில் படுத்துக் கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து மனசுக்குள் கவிதை ஊர்வலம் நடத்திப் பார்ப்பேன். சில வரிகள் ஏட்டில் விழுந்ததும் உரக்க வாசித்து பார்ப்பேன். அதில் ஓர் இனம் புரியாத இன்பம் எழுந்து நடமாடும். அப்படித்தான் நான் கவிதை எழுதத் தொடங்கினேன். நான் ஆரம்ப பள்ளி காலத்திலிருந்தே செய்யுள் பகுதிகளை முழுமையாக மனப்பாடம் செய்துவிடுவேன். அந்த செய்யுள்களை கவிதைகளை திரும்பத் திரும்ப சொல்லிப் பார்ப்பேன். பாடலாக இருந்தால் பாடிக்கொண்டே இருப்பேன். அது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அள்ளித் தந்தது. அது மட்டுமல்லாமல் நான் 8ஆம் வகுப்பு வரும் பொழுது மாணவர் மன்றத்தில் தமிழ் தேர்வு நடத்தப்படும். மாவட்ட அளவில் தமிழ் பாடத்தேர்வு நடத்தப்படும். அதில் முதலிடம் பிடித்து பாரதியார் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பினை பரிசாகப் பெற்றேன். பாரதியின் பாடல்களை படிக்க படிக்க அதன் எளிமையும் இனிமையும் என்னுள் தேன் சுமையாய் பரவின. அதன் பின்னர் நான் பாரதியின் பாடல்களில் பித்தானேன். நீங்கள் முதலில் எழுத ஆரம்பித்தது மரபுக் கவிதையா அல்லது புதுக்கவிதையா? அதைப் பத்தி சொல்லுங்க. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது முதலாக எழுத ஆரம்பித்தது மரபுக் கவிதைதான். அதிலும் வெண்பா வடிவம்தான் என்னை மிகவும் கவர்ந்தது. திருக்குறள், நாலடியார் மற்றும் காளமேக புலவரின் தனிப்பாடல்கள் இவற்றில் மிகுந்த ஈடுபாடு வந்தது. யாப்பிலக்கணத்தை நன்றாக பயின்றதால் மரபுக் கவிதை எழுதுவது மிகவும் எளிதாகவே இருந்தது. நான் எழுதும் மரபுக் கவிதைகளை என் தமிழ் ஆசிரியர் திரு ஆறுமுகம் அவர்களிடம் காண்பிப்பேன். அவரும் என்னை பாராட்டி ஊக்குவிப்பார். அது எனக்கு மிகவும் உற்சாகத்தை தந்தது. அதன் பிறகு தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். இதுவரையில் உங்களோடு உரையாடியதில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.